வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேச போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு லெசன் பிளான் வேணும்னு ஏஐ கிட்ட கேட்டா அது சட்டுன்னு சில நொடியிலேயே நமக்கு கொடுத்துடுது. ஆனா அந்த பிளானை அப்படியே நம்ம கிளாஸ் ரூம்க்கு எடுத்துட்டு போக முடியுமா? அங்கதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சோ ஏஐய வெறும் ஒரு டூலா மட்டும் பார்க்காம எப்படி நம்மளோட ஒரு சூப்பரான தாட் பார்ட்னரா மாத்தி நம்ம லெசன் பிளான்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். நிஜம்தான். நீங்க ஏஐ கிட்ட ஒரு லெசன் பிளான் கேட்டீங்கன்னா, அது செகண்ட்ஸ்ல ஒரு முழுமையான நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு பிளான தூக்கி குடுத்துடும். பார்க்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏஐ கொடுத்த அந்த லெசன் பிளான் நம்ம கிளாஸ் ரூமுக்கு அப்படியே ரெடியா இருக்கா? அதாவது ஒரு மெஷின் உருவாக்குன ஒரு பிளானுக்கும் நிஜமான ஒரு கிளாஸ் ரூமுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏஐ நமக்கு கொடுக்கற லெசன் பிளான ஒரு ஃபைனல் ப்ராடக்டா பார்க்கவே கூடாது. அது எப்படி தெரியுமா? ரொம்ப திறமையான ஆனா கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் கொடுக்கற ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மாதிரி தான். அதை சரி பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட கண்ணு கண்டிப்பா தேவை. அப்போ ஏன் ஒரு டீச்சரோட பார்வை இங்க ரொம்ப முக்கியம்? சிம்பிள். ஏஐ கிட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் அந்த உண்மையான உள்ளுணர்வு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன, நம்ம கிளாஸ் ரூமோட சூழல் எப்படி இருக்கும்னு அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயத்தை யோசிக்கும்போது எனக்கு நம்ம வள்ளுவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்துட்டாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒரு விஷயம் யார் சொன்னாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, அது ஒரு மனுஷனா இருக்கலாம், இல்ல இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஏஐயா கூட இருக்கலாம். அதோட உண்மையான அர்த்தத்தை நாம தான் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் உண்மையான அறிவு. இப்ப பாருங்க, அந்த பழங்காலத்து ஞானத்தை இந்த நவீன டெக்னாலஜியோட நேரடியா கனெக்ட் பண்ணலாம். இங்க ஏஐ அப்படிங்கிறது ஒரு வாயில், அதாவது ஒரு சோர்ஸ் மட்டும்தான். அது கொடுத்த பிளான்ல இருக்கிற மெய்ப்பொருள், அதாவது அதோட உண்மையான எஜுகேஷனல் வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட அனுபவம் தான். சரி, அப்போ ஏஐ டிராஃப்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, அதுக்கு நமக்கு கிளாஸ் ரூம் பத்தின கான்டெக்ட் தெரியாது. 2வது, ஒரு டாபிக்க முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு அந்த தப்பா கணக்கு போடும். 3வது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டாபிக் கஷ்டமா இருக்கும், ஆனா ஏஐ அதை ஈஸின்னு சொல்லும். 4வது, டாபிக்ஸோட வரிசை லாஜிக்கலா இல்லாம இருக்கலாம். 5வது, அது சஜஸ்ட் பண்ற அசஸ்மெண்ட் மெத்தட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்க்கு சம்பந்தமே இல்லாம போகலாம். இந்த எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ண வேண்டியது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். அப்போ தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். ஏஐ கொடுத்த லெசன் பிளானை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான 3 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை நாம யூஸ் பண்ணலாம். பாயிண்ட், டைம். ஏஐ சொல்ற டைம்லைன் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு கஷ்டமான டாபிக்கு அது கொடுத்த நேரம் போதுமா, இல்ல அது 2 வாரமா பிரிக்கணுமா? அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை முடிக்க அது சொல்ற டைம் பிராக்டிக்கலா சாத்தியமா? இந்த மாதிரி கேள்விகளையெல்லாம் நம்ம அனுபவத்தை வச்சுதான் நம்ம செக் பண்ண முடியும். 2வது பாயிண்ட், ரெலவன்ஸ், அதாவது பொருத்தம். ஏஐ கொடுத்த டாபிக்ஸ் நம்ம கோர்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கூட பொருந்தி போகுதா? பாடங்களோட வரிசை ஈஸியானதுலேருந்து கஷ்டமானதுக்கு போகுதா? ரொம்ப முக்கியமா, இண்டஸ்ட்ரியில இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த மாதிரி மாடர்ன் விஷயங்கள் இதுல இருக்கா? இதெல்லாம் நாம தான் செக் பண்ணணும். 3வது, கடைசி பாயிண்ட், டிஃபிகல்ட்டி லெவல். ஸ்டூடெண்ட்ஸ் வந்த வாரத்திலேயே ரொம்ப கஷ்டமான டாபிக்கை வச்சு அவங்கள பயமுறுத்த கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சில கணக்கு பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் வெறும் ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம அனலைஸ் பண்றது, கிரியேட் பண்றதுன்னு ஹையர் லெவல் ஸ்கில்ஸ்க்கும் இடம் இருக்கணும். சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த குறைகளையெல்லாம் எப்படி சரி பண்றது? ஏஐ கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறதில்ல விஷயம். அது கூட நாம ஒரு கான்வர்சேஷன் நடத்தணும், நம்ம பிளானை மெருகேற்றணும். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் ஃபீட்பேக் லூப். 4 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, ஏஐ கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வாங்குங்க. ஸ்டெப் 2, நாம இப்போ பார்த்தா அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. ஸ்டெப் 3, அந்த குறைகளை எல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லி ரொம்ப தெளிவான ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஏஐக்கு கொடுங்க. ஸ்டெப் 4, அது கொடுக்குற புது டிராஃப்டை மறுபடியும் செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா இதே சைக்கிள திரும்பவும் பண்ணுங்க. இங்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் ரொம்ப தெளிவா ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். சும்மா இதை மாத்துன்னு பொதுவா சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா, இந்த பிளானை நான் செக் பண்ணேன், இந்த மாற்றங்களை செய். 1, 4வது வாரத்தை 2ஆ பிரி. 2, 8வது வாரத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ்க்காக ஒரு வாரம் ஆட் பண்ணு.
இந்த மாதிரி பாயிண்டா சொன்னீங்கன்னா ஏஐ கொடுக்கிற அடுத்த டிராஃப்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இப்ப நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். ஏஐங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான அசிஸ்டன்ட் தான், சந்தேகமே இல்ல. ஆனா ஃபைனல் டெசிஷனை எடுக்க வேண்டியது எப்பவுமே டீச்சர்ஸ் ஆகிய நாம தான். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்லைட பாருங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை இது ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பக்கம் ஏஐயோட பலம் என்ன? ஸ்பீட், எஃபிஷியன்சி, ஸ்ட்ரக்சர். இன்னொரு பக்கம் ஒரு எஜுகேட்டரோட பலம் என்ன? நிஜ உலக அனுபவம், ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற எம்பத்தி, நம்மளோட ஞானம். டெக்னாலஜி நம்ம வேலையை எடுத்துக்கல, ஆனா நம்ம திறமைய பல மடங்கு பெருக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணி. அப்போ விஷயம் இதுதான். உங்களோட ஏஐ அசிஸ்டன்ட் அதோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட சப்மிட் பண்ணிடுச்சு. இப்போ உங்களோட ஞானத்தை வச்சு அதுக்கு நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்ண போறீங்க? ஏஐய வெறும் ஒரு மெஷினா பார்க்காம உங்களோட ஒரு உண்மையான சிந்தனை துணையா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு.